ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிருக்காரு. அதாச்சு நம்மளோட ரேவதியை பிரிக்கிறதுக்கோசம் தான் சந்திரகலாவும் கூட சாமுண்டீஸ்வரி அத்தையும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட ரேவதியை கனடாக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அதாச்சும் இப்போ ரேவதி என்னன்னா வீட்டில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பேசி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட சாமுண்டீஸ்வரி என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு யாருன்னா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலா உடனே கூட சொல்றாங்க, ஆமாக்கா இங்க உனக்கு இத்தனை வேலை இருக்கு, நீ எப்படி கல்யாணத்துக்கு போவ அப்படின்னு சொல்லும் போது ரேவதி வாண்டடா என்ன சொல்றாங்கன்னா, சரிம்மா கனடாக்கு நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஆமா ரேவதி, நானே தான் யோசிச்சேன், எனக்கு இருக்க வேலையில என்னால் கனடாலாம் போக முடியாது, நீயே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதியும் சரிம்மா அதில் என்ன இருக்குது, 3 days தானே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கம்பல்லாம் பண்ணல ரேவதி, அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும், அது மட்டும் இல்லை நம்ம யாரும் நோட்டீஸ் வச்சுட்டு போகாமல் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்காது, நம்ம குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தராவது போனால் தான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாதீங்கம்மா அதான் நான் போகிறேன்னு சொல்கிறல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகலாவும் ஆமாக்கா இருக்கிற வேலையில் நீ எப்படிக்கா போவ, ரேவதி போகிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபோன் பண்ணி ரேவதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கனடா கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு என்ன ரேவதி கனடா கிளம்புற திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அம்மாவோட ஃப்ரெண்டு இன்விடேஷன் அமைச்சிருக்காங்க, அந்த மாதிரி போக சொல்லி அம்மாவால் இப்போ போக முடியல வேலை இருக்கிறதுனால, அதனால் என்னை போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு, ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கே ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ரேவதி இல்லை மாமா கனடாவுக்கு 3 நாள் தானே, போயிட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி இல்லையே ஏதோ தப்பா படுதுன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி லக்கேஜ்லாம் எடுத்துட்டு கனடாக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி பத்திரமா போயிட்டு வந்துருமா, நான் சொல்கிறேன் நீ 3 days 4 daysல திருப்பி ரிட்டர்ன் வந்துரு, என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே பேசிட்டேன், இந்த அவளோட நம்பர் கூட நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட, சந்திரா நீ சொன்ன மாதிரியே பிளான் படி பார்த்தீங்கன்னா எப்படியும் ரேவதியை அனுப்பிச்சு வைக்க கரெக்டாக ஆகிட்டோம், ஆமாக்கா எப்படியாவது இந்த கார்த்திகிட்ட பிரிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சந்திரகலா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி வராரு. இந்த மாதிரி ரேவதி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக ரேவதி பாஸ்போர்ட்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏர்போர்ட் சைடில் போயிட்டு கேட்குறாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா ரேவதிக்கு, அதெல்லாம் கேட்கும் போது அப்போ அப்படிலாம் எதுவும் இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லையே அவங்க 3 days 4 days ரிட்டர்ன் வந்துடுவேன்ற மாதிரி சொன்னாங்களே, அதெல்லாம் எதுவும் இல்லையே சார், போகிற டிக்கெட் மட்டும்தான் புக்கிங் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் ஒன்றும் புரியல. உடனே மயில் வாங்கினதுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எல்லா டவுட்டும் தெரிஞ்சு போச்சு, ஏதோ சதி பண்ணி தான் நம்மளோட ரேவதி அனுப்புகிறாங்க, பிரிக்கிறதுக்கோசம் தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. மயில் வாகனத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ரேவதியை கனடாக்கு அனுப்புறதே பார்த்தீங்கன்னா என்னையும் ரேவதியை பிரிக்கிறதுக்கோசம் தாங்க, எனக்கு தெரிஞ்சு அத்தைக்கும் சந்திரகலா தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சதுனால தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது, இது சந்திரகலாவோட பிளானாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி கிட்ட மயில் வாகனம் சொல்கிறாரு, ரேவதியும் சகலையும் பிரிக்கிறதுக்கோசம் தான் ரேவதியை கனடாக்கு அனுப்புகிறாங்களாமா அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ரோகிணிக்கு சரியான ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ அப்பனா அம்மா சொன்னது எல்லாமே நடிப்பு தானா, அப்போ சித்தியோட பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது. இப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் கனடாக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ கார்த்தி கரெக்டாக தடுத்து நிறுத்திடுறாரு, இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் தடுத்து நிறுத்திடுறாரு. அது